குரங்குக்கு புண்ணு அந்த மாதிரி சொரிஞ்சுட்டே இருப்பாங்க. இன்னைக்கு உங்களுக்கு நான் கேக்குறேன், உங்க பேரறிஞர் அண்ணாவையும் ஒரு பெரியார் அவர்களையும் நீங்க வந்து பொறுப்பையும் அவர் இழந்துட்டார் அப்படின்னும் போது மன்னிப்பு கேட்டதுக்கு உடனே என்ன போடுறாங்க அப்படின்னா கவ கொடுத்துட்டு நம்ம அடிக்கலாம். அப்ப கேள்வி நமக்கும் கேட்கதான்னு சொன்னோம். ஏன்டா உனக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்து தக்காளி சட்னியாடா? நீ வந்து பெரியார் அவர்களை அவ்வளவு அசிங்கமா பேசுவோம், உன் தலைவன் ஒருத்தன் பேசிட்டான்னு உனக்கு உடனே கோவம் வந்துடும். ஏன்டா இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம 3 விஷயத்தை பத்தி பேச போறோம். அந்த 3 விஷயம் என்ன எப்படிலாம் அந்த வீடியோ இருக்கு அப்படின்றத வீடியோ உள்ள வந்து பாருங்க. சேனலுக்கு உள்ள வந்தவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிருங்க. இதுக்கு முன்னாடி போட்டிருந்தோம் பாத்தீங்களா, நாம் தமிழர்களுக்கு ஒரு செருப்படி வீடியோன்னு சொல்லிட்டு, நிறைய பேர் நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஏகப்பட்ட பேர் பயங்கர கேள்விகள் கேட்டுட்டு இருக்கீங்க. ஒவ்வொன்றுக்கும் நாங்க பதில் கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க கேட்ட கேள்விகள்லாம் அந்த மாதிரி. இன்னைக்கு வந்து அதுதான் முக்கியமா பேச போறோம். ரெண்டாவது என்ன பத்தி பேச போறோம்னா அந்த சிபிஐ ஒரு மேட்ரு. மூணாவது அப்படின்றது நீங்க கேட்கலாம் ஜனநாயக பட அப்டேட். அந்த 3 தான் நம்ம பேச போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சிபிஐவே கையில எடுத்துக்குவோம். இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து சிபிஐக்கு சம்மனுக்கு ஆஜராகி 11:30 மணில இருந்து பயங்கரமா விசாரணை எல்லாம் போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 4 மணி நேரம், அதாவது 3 நிமிடம் 45 நிமிடங்களுக்கும் மேலாக விசாரணை போயிட்டு இருந்துச்சு. என்னென்ன கேள்விகள் வந்து கேட்டாங்க அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அதுல முதல் கேள்வியே வந்து அந்த ஏன் லேட் அப்படின்ற கேள்வி. ரெண்டாவது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அந்த கூட்ட நெரிசல்ல பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா ஒரு குழந்தையோட பேர் சொல்லி அந்த குழந்தைய காணாமான்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள்ட்ட சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லும் போது நீங்க ஏன் பேச்ச தொடர்ந்தீங்க? அதுக்கப்புறமா அந்த குழந்தையோட பேச்ச சொல்லும் போதே அங்கனுக்குள்ள இருக்கிற ஒரு கலவரமான நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? போலீஸ்காரங்க தடியடி நடத்தினதுக்கு காரணம் என்ன? இதுதான் நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. போலீஸ்காரங்க உங்களோட கூட்டத்துல தடியடி நடத்தினதுக்கு ஏதாவது காரணம் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கரூர் சம்பவத்துல டிஜிபி அந்த ஒரு கரூர் டிஜிபி வந்து அவரு சப்மிட் ஆயிருக்காரு. அவர் வந்து இன்னைக்கு அடுத்து அவரை சம்மன்ல கொடுத்து அவரை ஆஜர்படுத்தி இன்னைக்கு அவர்கிட்ட பயங்கரமான கேள்விகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. இது வந்து சிபிஐயோட ஒரு அப்டேட்டுங்க. விஜய் அவர்களுக்கு நாளைக்கு வரைக்கும் விசாரணை தொடரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கிடையாது. விஜய் அவர்கள் கொடுத்த கேள்விகளுக்கான பதில் எல்லாமே எங்களுக்கு திருப்தியானதா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு எல்லா வேலையும் முடிச்சு ஆல்ரெடி விஜய் அவர்களே அனுப்பி விட்டாங்க. இது தெரியாம நிறைய பேர் வந்து கூட்டணி பேசுறதுக்கு போயிருக்காரு, பிஜேபி வந்து பேச போறாரு, பேரம் பேசுறாங்க, ஜனநாயகன் படத்துக்காகவும் சேர்த்துதான் டெல்லிக்கு போயிருக்காரு அப்படின்லாம் ஒரு பக்கம் ரூமர் எல்லாம் பயங்கரமா பரவுச்சு. சரி, ஓகே, இப்ப முடிஞ்ச சிபிஐயோட அப்டேட் அவ்வளவுதான். இப்ப வரைக்கும் விஜய் அவர்களை ஒரு சாட்சியா வச்சு விசாரிச்சு அடுத்த சம்மன் யாருக்கு போகுது அப்படின்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் சொன்ன அந்த ஒரு பெயர், அது யார் பேரு அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. ரெண்டாவது விஷயமா நம்ம எடுக்க போறது ஜனநாயகன் படத்தோட அப்டேட். ஜனநாயகன் படம் நம்மளும் பொங்கலுக்கு வரும்னு எதிர்பார்த்து கடைசியில ஜனநாயகன் படம் என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் எங்களுக்கு பொங்கல் அப்படின்ட்டு ஒரு பக்கம் முடிச்சாச்சு. இன்னைக்கு அந்த படத்தோட ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே வந்து படக்குழு வந்து ஒரு வழக்க போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு அடுத்து சென்சார் போர்டு வழக்க போட்டு இந்த மாதிரி மாறி மாறி வழக்க போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு கடைசியில இது ஈகோ பிரச்சனையில வந்து நிக்கிறதா சென்சார் போர்டு சைட்லயும் ஜனநாயகன் படக்குழு சைட்ல இருந்து நியூஸ் வந்துட்டு இருக்கு. என்ன ஈகோ அப்படின்னு நீங்க கேட்கலாம். இன்னைக்கு வந்து இப்ப ஃபர்ஸ்ட் வழக்கு போட்டது யாருன்னா நம்ம ஜனநாயகனோட படக்குழு அப்படின்றதுதான். எங்களுக்கு வந்து இந்த சான்றிதழை சீக்கிரம் கொடுங்க, யுஎஸ் சான்றிதழ், தணிக்கை சான்றிதழ் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுக்கு பிடி ஆசா அவங்க நீதிபதியா இருக்கிறவங்க ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க, நீங்க ரிலீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அதை தலைமை நீதிபதிக்கு போய் இவங்க வந்து தட்டி கழிச்சிட்டாங்க, மேல்முறையீடு எல்லாம் போனாங்கன்றதெல்லாம் பழைய கருத்து. இப்ப எங்க வந்து நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஜனநாயகன் படக்குழு வந்து போட்ட கேஸ வாபஸ் வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க தணிக்கை சான்றிதழ் தர்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஈகோ பிரச்சனையில போயிட்டு இருக்கிறதா கோர்ட் வட்டாரங்கள்ல இருந்து நியூஸ் வருது. இன்னும் ரெண்டாவது கேட்டீங்கன்னா, இப்ப கூட ஓனர் நம்ம அந்த படத்தோட பட தயாரிப்பாளர் இருக்காப்ல, அவர் வந்து என்ன வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாருன்னா, நாங்க வந்து மேல்முறையீடு போறோம், உச்ச நீதிமன்றத்துக்கு போறோம், உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு அப்படின்னும் போது சீக்கிரம் அந்த ஜனநாயகன் படத்தை வந்து வெளியில போடுறதுக்கான ஒரு அப்டேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நியூஸ் சொல்லியிருந்தாரு. அதுக்குள்ள இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சென்சார் நம்ம படக்குழு என்ன பண்ணிட்டாங்க, கேவியட் மனுவை தாக்கல் பண்ணி விட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு கேவியட் மனு அப்படின்னா என்னன்னு தெரியாம இருக்கு. அது என்னன்றத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். கேவியட் மனுனா என்னன்னா, இப்ப எதிர்த்தரப்புக்கும் சரி, இப்ப கேஸ் போட்டவங்களும் சரி, அதுக்கு எதிர்த்தரப்புல இருக்கிறவங்களுக்கும் சரி, அந்த கேவியட் மனுவை தாக்கல் பண்றாங்க அப்படின்னா எந்த தரப்பு தாக்கல் பண்றாங்களோ அந்த தரப்புக்கு தெரியாம எதிராக இருக்கிற தரப்புக்காக எந்த ஒரு நீதிபதியும் வந்து ஒரு இது சொல்றாங்க, தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த தீர்ப்பு வந்து எதிராளிக்கும் தெரிஞ்ச மாதிரியா கொடுக்கணும், அவங்கள்ட்ட கேட்டுட்டு கொடுக்கணும், அவங்கள கேட்காம எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. இப்ப வாய்தா போகுது அப்படின்னா அதுவும் அவங்களுக்கு சொல்லணும். அந்த மாதிரி 2 தரப்புமே வந்து சேர்ந்து முடிவெடுத்து அதுக்கு அவங்களும் எதிர்த்தரப்பும் ஒத்துக்கிட்டு ஓகே பண்றதுக்கு பேர் தான் கேவியட் மனு. அந்த ஒரு மனுவை இன்னைக்கு சென்சார் படக்குழு தாக்கல் பண்ணிட்டாங்க. எங்களை கேட்காம எந்த ஒரு நீதிபதியும்
நீதிபதி தீர்ப்பு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு இது வந்து நார்மலா போயிட்டு இருக்கு. இதுதான் ஜனநாயகன் பட அப்டேட். எப்படியும் ஜனவரி இறுதிக்குள்ள ஜனநாயகன் வந்துரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புல இருந்தா கூட பிப்ரவரி மாதத்துக்கு போயிருமோ அப்படின்ற ஒரு பயமும் இருந்துட்டு தான் இருக்கு. பரவாயில்ல, எப்ப வந்தாலும் அப்பதான் நம்மளுக்கு ஒரு பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளைஞர் பட்டாலாம் பயங்கரமா வந்து குதூகலத்துலதான் இருக்காங்க. ஏன்னு உங்களுக்கே தெரியும், பராசக்தி ஊத்திக்கிச்சு அப்படின்ற ஒரு நல்ல நியூஸும் நம்ம கையில இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த நாம் டம்ளர் தம்பிகள் இவங்க வந்து இவங்கள நம்ம என்னன்னு திட்டுறது, இல்ல இவங்கள ஏதாவது அசிங்கமா திட்டிப்புடுவோமா, நம்மளும் பொம்பளை பிள்ளைய அடக்க ஒடுக்கமா இருக்கணும்னு பாக்குறோம், இவங்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோபமா வேற வருது. இப்ப கன்னியாகுமரியில ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது. அந்த பொதுக்கூட்டத்துல ஒரு நிர்வாகி ஒருத்தர் பேசுறாப்புல, ஏன் இப்ப நான் கேக்குறேன், சீமான் அவர்களும் சரி, அவரோட தொம்பி தங்கச்சிகளும் சரி, எங்கெங்கயோ போறீங்க வரீங்க, பெரியார் அவர்களை இழிவா பேசுறீங்க, பல பெண்களோட சேர்த்து வச்சு பேசுறீங்க, அவர் வந்து இந்த மாதிரி ஒரு குடிப்பழத்துக்கு அடிமையா இருந்தாரு, கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாருன்னு உங்க தங்கச்சி கார்த்தியான்ற ஒருத்தி பயங்கரமா வந்து மேடையில அறிஞர் அண்ணாவை பத்தி பேசியிருக்கா. அப்ப அறிஞர் அண்ணாவை பத்தி பேசும்போது அதிமுக காரங்களாம் எங்க போனீங்க? பெரியாரை பத்தி பேசும்போது திகாரங்கள்ல இருந்து திமுக காரங்கள்ல இருந்து எல்லாரும் எங்க போனாங்க அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அதுக்கு நான் பதிலடியும் ஒரு வீடியோவும் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒரு நபர், அந்த திமுகவோட நிர்வாகி என்ன பண்ணிட்டாரு, இப்ப அவர் நிர்வாகி கிடையாதுங்க, ஏன்னா மாவட்ட செயலாளர் அவரோட பொறுப்புல இருந்து அவரை நீக்கிட்டாரு. ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வீடியோவும் போட்டிருக்கோம். இப்ப மேட்ரு என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க சும்மா இருக்க மாட்டேன்றாங்க. அதாவது தெரியும்ல, நம்ம நாம் டம்ளர் கட்சியை பொறுத்த வரைக்கும் சும்மாவே ஒரு விஷயம் தெரிச்சா குரங்குக்கு புண்ணு அந்த மாதிரி சொரிஞ்சுட்டே இருப்பாங்க. இன்னைக்கு இவரோட தலைவரை வந்து ஒருத்தர் தப்பா பேசிட்டாரு, அப்படியே அவனை வந்து நாங்க அடி போடுவோம், பயங்கரமா பேசுவோம், நீங்க வந்து தற்கூரி வெற்றி கழகம், நீங்கெல்லாம் வந்து தமிழக வெற்றி கழகம் கிடையாது, உங்க தலைவரெல்லாம் அரசியலுக்கே லாயக்கு கிடையாதுன்னு பேசுறாங்களே. ஏண்டா அவங்களுக்கெல்லாம் நான் கேக்குறேன், உங்க தலைமை மட்டும் மேடைக்கு மேடை, நீங்க வந்து பொதுக்கூட்டம்ன்ற பேர்ல பேரறிஞர் அண்ணாவையும் ஒரு பெரியார் அவர்களையும் நீங்க வந்து கேவலமா பேசுறீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு தலைவரை தெரியாதனமா இப்ப ஒரு பொதுவா ஒரு ஆவணத்துல வராததை யாருமே வந்து பொய் சொல்ல போறது கிடையாதுங்க. ஏதோ சொல்றாங்க, கேள்விப்பட்டாங்க, அது தப்பா தெரியுது, அதுக்கு மன்னிப்பும் அவர் கேட்டு அவரோட பொறுப்பையும் அவர் இழந்துட்டார் அப்படின்னும் போது மன்னிப்பு கேட்டதுக்கு உடனே என்னவா போடுறாங்க அப்படின்னா, இங்க பாரு எப்படி அணில் மன்னிப்பு கேக்குதுன்னு, அவனெல்லாம் என்னத்த கவ்வ கொடுத்துட்டு நம்ம அடிக்கலாம். அப்ப கேள்வி நமக்கும் கேட்கதான்னு சொன்னோம், ஏன்டா உனக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியாடா, நீ வந்து பெரியார் அவர்களை அவ்வளவு அசிங்கமா பேசுவோம், உன் தலைவனை ஒருத்தன் பேசிட்டான்னு உனக்கு உடனே கோவம் வந்துடும். ஏன்டா உனக்கெல்லாம் உங்க அண்ணன் வந்து இன்னைக்கு உங்க அண்ணனை ஒருத்தன் அசிங்கமா வீடியோல போட்டு பேசுறியா, அவங்களெல்லாம் கேட்க உங்களுக்கு துப்பு இல்ல. ஒருத்தர் வந்து வீடியோ போட்டு மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமும் இவங்க எப்படி செத்த பாம்பு அடிக்கிறாங்கன்னு பாத்தீங்களா, இந்த நாம் தமிழர்ன்றவங்க. இதுல வேற இவங்க நாங்க ஆட்சிக்கு வர போறோம், எங்க கையில இந்த நிலம் சிக்குச்சுன்னா அப்படின்லாம் பேசுவாங்க. இவங்க எல்லாம் வந்து நம்ம சும்மா விடக்கூடாதுங்க. இவங்க நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்து மன்னிச்சு விட்டுருவோம், அவங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலும் அப்படியே சேனலுக்கு சேனல் உட்காந்து கதறாங்க. அவங்க தான் நம்ம சேனல் எல்லாம் வச்சிருக்கிற மாதிரியும், என்னமோ அவங்க மட்டும்தான் கட்சி நடத்துற மாதிரியும். இன்னைக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, தலைவர் அவர்கள் டெல்லியில இருக்காரு, அதுக்கட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள் அதுக்கான பணியை செஞ்சுட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நியாயம். இன்னைக்கு எங்களுக்கும் தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து ஒரு தேசிய தலைவர், நாங்களும் அவரை மதிக்கிறோம். என்னதான் இருந்தாலும் எங்க இந்திய பிரதமரை சுட்டு கொண்ட இயக்கம் தானடா அது, நாங்க அப்படிதானடா கேட்போம். எங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு கொஞ்சம் நெஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்க அந்த ஈழ பாசத்தையும் இந்த நாம் தமிழர்ன்றவங்க கெடுக்க பாக்குறாங்க. நாம் தமிழர்னு பேரை சொல்லிக்கிட்டே இருக்கிற இந்த சீமான அந்த நாம் தமிழருக்கு என்னடா செஞ்சான்? சொல்லுங்கடா, ₹1 செலவழிச்சிருக்கானடா? உங்களால வெள்ளை அறிக்கையை கொடுக்க முடியுமா? கோடி கோடியா திரள் நிதி வாங்குறீங்களடா, எங்கடா பண்றீங்க, என்ன பண்றீங்க? உங்க கட்சியில இருந்து நாங்க ஈழம் தமிழர்களுக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கோம்னு சொல்லுங்கடா. இலங்கையில 2 பேர் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன், அதையும் நீங்க வந்து பகுமானமா உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு எல்லாம் அறிவு வேணா? இங்க தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டுல வந்து ஈழத்தமிழர்களுக்கு எவ்வளவு தூரம் மரியாதை கொடுத்து இன்னைக்கு தமிழ்நாடு அரசு வந்து அவங்களுக்கும் ஒரு இடத்த ஒதுக்கி கொடுத்து அவ்வளவு தூரம் வச்சு பாதுகாப்பா வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து இவங்க நம்ம இந்திய நாட்டை கொண்ட ஒரு பிரதமர் இயக்கத்தை வந்து இன்னமும் போராட்டி வளர்த்துக்கிட்டு இருக்காங்களே, இவங்களால என்ன பண்ணலாம்? இன்னைக்கு இலங்கையில இருந்து பேசுற ஒரு சகோதரருக்கு தான் நான் இந்த பதில் சொல்றேன். இன்னைக்கு தாவேகால இருக்கிறவங்களும் அவ்வளவு தூரம் ஈழத்தமிழர்களுக்கு பேசி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் ஈழத்தமிழர்களுக்காக நிக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு தலைவர் பிரபாகரன் அவர்களே. அதாவது பேர் சொல்லாம கூட தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிற ஒரு இடத்துல இன்னைக்கு நீங்க வந்து ஒட்டுமொத்த தமிழக வெற்றி கழக தொண்டர்களையும் தற்குறிகள்னு சொல்லிட்டு வேற ஒரு நாட்டுல இருந்து நீங்க இன்னைக்கு வீடியோ போடுறீங்களே, ஒட்டுமொத்த தமிழர்களும் சேர்ந்தா நீங்க என்ன ஆவீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு பிடிப்பும் இல்லாத இருக்கிற இந்த நாம் தமிழர் கட்சி, இலங்கை தமிழர்கள் பேரை சொல்லி ஏமாத்துற கட்சி சீமானன் இன்னும் நீங்க நம்புறீங்கன்னா, நாங்க தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் உங்களுக்கு தற்குறியா தெரியுறாங்கன்னா, இந்த தற்குறிகள் சேர்ந்துதான் இன்னைக்கு இலங்கையை மீட்கிறதுக்கு நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். எங்க தலைவர் சொன்ன அந்த மாநாட்டுல சொன்ன கச்சத்தீவை மீட்கணும்ன்ற ஒரு வார்த்தைக்காகத்தான் இலங்கையோட பிரதமரே இன்னைக்கு வந்து அதிபர் அவரே வந்து கச்சத்தீவுல வந்து பயங்கரமா போயிட்டுலாம் வந்துட்டு இருக்காப்ல கப்பல்ல அப்படின்னும் போது எவ்வளவு பெரிய வார்த்தையா இருந்திருக்கு. இன்னைக்கு ஒட்டுமொத்த தலைவர்களும் முற்று நோக்கிக்கிட்டு இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தை ஈஸியா நீங்க அந்த தொண்டர்களை வந்து அணில் குஞ்சுகள் தற்கூரிகள்லாம் சொல்றீங்க, அதெல்லாம் ஓகே தான். ஆனா முதல்ல நீங்க கேட்க வேண்டிய ஆள் யாரு அப்படின்னா,
உங்களுக்கே தெரியும். அத நான் சொல்ல வேண்டியதில்ல. ஏன்னா உங்க பேர சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கிற இந்த சீமான முதல்ல நீங்க கேள்வி கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க தமிழ்நாட்டுக்கு பேசுங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் நிர்வாகியில இருந்து ஒருத்தர் வந்து பிரபாகரன் அவர்களை தவறா பேசியிருக்காரு அப்படின்றதுக்கு நம்ம ஏற்கனவே வருத்தம் தெரிவிச்சு அவர் ஒரு பதவியையும் பறிச்சாச்சு. அவரும் ஆல்ரெடி மன்னிப்பு கட்டி வீடியோவும் போட்டுட்டாரு அப்படின்னும் போது இன்னும் நீங்க என்னதான் பேசுவீங்களான்னு நாங்க பாக்குறோம்டா. அவ்வளவு தூரம் நீங்க கேவலமானவங்களா தான் இருப்பீங்களா அப்படின்னா இதுக்கு மேல தமிழக மக்கள் உங்களுக்கு பதில் 26ல சொல்லுவாங்க. கான்பிடண்டா இருங்க மக்களே. வெற்றி நிச்சயம். 26ல நம்ம தமிழக வெற்றி கழகம் தான் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.